ஆணாக பெண்ணாக இல்லாமல் அவர்கள் ஒரு நம்பர் சொல்லி அவங்களை அழைப்பாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அற்புதமாக அவர்களுக்கு திருநங்கை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, விதவை என்று சொல்லுகிற போது அது ஒரு சொல்லாக இல்லாமல் கைம்பெண் என்ற ஒரு சொல்லாக அவர்களை அழைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல, ஊனமுற்றவர்கள் என்று சொல்லுகிற போதே அவர்கள் ஏதோ ஒரு குறையுள்ளவர்கள் போல் மனிதர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி என்று பெயர் சுட்டி அழக பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கல்லறையிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரை திட்டங்களை தீட்டி மக்களுக்கு அற்புதமான திட்டங்களை தீட்டிவிட்டான் நம்முடைய கலைஞர் அவர்கள். 96ஆம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சியில் தான் நான் முதலாக துணைத் தலைவராக பொறுப்பேற்றுகிற போது பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியிலே குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தொட்டி சக்கரா நகர் பகுதியிலும் பட்டூர் பகுதியிலும் முதலாக கலைஞர் ஆட்சியில் தான் இந்த பகுதியிலே குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு இன்று தினம் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து வார்டுகளுக்கும் ஆர்ஓ வாட்டராக இன்று தினம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பாதுகாக்கப்பட்டு முடியவில்லை. அது மட்டுமல்ல, இப்போது திராவிட ஆட்சியில் நம்முடைய தளபதி ஆட்சியில் ஆர்ஓ வாட்டர் ஒவ்வொரு வார்டுகளும் துவக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு விளங்குகிறது. சிமெண்ட் சாலைகளை முதல் அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள். இலவச பஸ் பாஸ் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் அன்றைய தினம் 89ல பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலேருந்து நம்ம பிள்ளைங்க போறாங்கன்னா 5 ரூபாய் நம்ம வீட்டில் தாய்மார்கள் அப்பா அம்மா கொடுத்து யோசனை பண்ணக்கூடிய காலம். 5 ரூபாய் பாக்கெட் மணிக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போதுனா 10 ரூபாய் வாங்கணும்னா கஷ்டம். அது பேருந்துக்கு செலவு பண்ணக்கூடிய நிலைமை இருந்ததை போக்கி இலவச பஸ் பாஸை வழங்கி மாணவர்கள் படிப்பிலே ஒளிய விளக்கியவர் தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள். இப்படி எண்ணற்ற தலைவர் அவர்கள் எண்ணற்ற சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் இல்லாத காரணத்தினால் நான் பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு நம்முடைய ஒன்றிய கழக செயலாளரும் மாவட்ட ஊராட்சி தலைவர் அன்பு சகோதரர் கடப்பை மனோகரன் அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.